மாறன் சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம மாறன் மட்டும் சுகமாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னடா அது நம்ம கண்ணு முன்னாடியே வந்து நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சிருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்மளால் எதுவுமே தடுக்க முடியல. அவளுக்கு உண்மையிலே நம்மளை பிடிக்கலையாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்மணி வந்து சந்தோஷமாக வந்து ராமச்சந்திரன் கிட்டே வந்து பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, உன் தங்கச்சிக்கு உண்மையிலே வந்து வீரலட்சுமின்னு பேர் வச்சுருக்கீங்களே, அது எல்லாம் உண்மைதாம்மா. சபன்னு கூட பார்க்காம ஒரு நல்ல சம்மந்தம் கூட இது மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா பெய்டுன்னு கூட யோசிப்பாங்க சில பேர்லாம். ஆனால் எப்படிம்மா, நான் உண்மையிலேயே வந்து நகை நட்டெல்லாம் என்கிட்ட பெருசாலாம் இல்லை. கண்மணிக்கு கல்யாண கடனே வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஒரு மாதம் கூட ஆகலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏதாவது என்கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது. அப்படி இப்படின்னு தூள் கலப்பிட்டா அவங்க இது எல்லாம் தெரிஞ்சுதாம்மா நான் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு நாங்கள் சம்மந்தம் வந்து பேச வந்திருக்கோன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்து சூப்பராக சந்தோஷமாக வந்து பேசியிருக்காங்க. இதெல்லாம் நினச்சா எனக்கு ஆனந்தமாக திருப்தியாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் மாமா, எனக்காக ஒன்று விஷயம் பண்ணி தருவீங்களா? என்ன வேணும் சொல்லு, சிறப்பாக செஞ்சுருவோம். இந்த கல்யாண பொறுப்பை வந்து ஏன் நீங்கள் மாறன்ட்ட கொடுக்கக்கூடாது? ஏம்மா நீங்கள் வேற மாறன்ட்டையா? அவன்லாம் வந்து செட்டே ஆக மாட்டான். அதுவும் இந்த கல்யாண பொறுப்பு எவ்வளோ பெரிய விஷயம். அவன் பொறுப்பை கவனிப்பானா இல்லை அவன் அசந்து போய் தூங்குறானான்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்கிட்டலாம் கொடுக்க முடியாது. அவரை உங்கள் பிள்ளையா நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? அவன் ஏன் பிள்ளை தாம்மா. நான் கோவப்பட்டாலும் கோவப்படலைனாலும் அவன் என்னோட பிள்ளை தான். அதுக்குன்னு தப்பு பண்ணுற எல்லாரையும் வந்து நான் கண்டிக்காமல் இருக்க முடியாது. இன்னொன்று அவன் திருந்துவான்னு பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப அழுத்தே போயிடுச்சு மாமா. அது மட்டும் இல்லை மாமா, அவள் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கான் மாமா. அதையாவது நீங்கள் தடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கண்மணி, உன் தங்கச்சிக்கிட்டலாம் அதெல்லாம் பேச முடியாதுமா. பேர் என்ன வச்சுருக்கீங்க? வீரா. தைரியமான பொண்ணு. அவளால் எதையும் சமாளிக்க முடியும். சரி மாமா, நீங்கள் உங்கள் பையனுக்கு மட்டும் நான் சொன்னது மட்டும் செஞ்சு கொடுத்துருங்க. இந்த கல்யாணம் நல்லபடியாக அவர் பண்ணி கொடுத்துருவார். சரிம்மா, நீயும் ஆசைப்பட்டு பேசுகிறேன், நானும் வந்து ஏற்பாடு பண்ணுறேன். அதுக்கு அவன் நான் வைக்கிற டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த கல்யாண பொறுப்பை அவன்கிட்ட கொடுப்பேங்கிற மாதிரி ராமச்சந்திரன் சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க. ஒரு பக்கம் நம்ம வீரா மட்டும் கேஷுவலாக வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து மாப்பிள்ளையை வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, என் மனசுக்கு எது சரி எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிக்க கூட சந்தர்ப்பம் கொடுக்கல. அதுக்குள்ளே இவர் தான் மாப்பிள்ளைங்கிற மாதிரி எல்லாரும் வந்து முடிவுக்கு வந்து வந்துட்டீங்க. இது தப்பா சரியான்னு யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? ஆனால் யோசிச்சே பார்க்கல. ஆனால் எனக்கு இதான் கரெக்டாக இருக்கும்னு நீங்களே முடிவு பண்ணிட்டா எப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் நம்ம கண்மணியும் ராஜேஷோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. கண்மணி, இந்த கல்யாண பொறுப்பை வந்து நீ அவன்கிட்ட கொடுக்கறதெல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த கல்யாணத்தை வந்து நிற்கிற மாதிரி அவன் ஏதாவது திட்டம் போடுவானா மாட்டானா? கண்டிப்பாக திட்டம் போடுவான். அதனால தான் அவன் கையிலேயே சாவியை வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன, அவனால் எந்த பொருளையும் எடுக்க முடியாதுல்ல. நிச்சயம் நான் நினச்சது தான் நடக்குங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம கண்மணி, சரிம்மா நடந்தால் சந்தோஷம்தான். உன் தங்கச்சிங்க அவன் மேலே அன்பு பாசம் இருக்குல்ல, அவன் மேலே அன்பு பாசம் இருக்கான்னு தெரில, ஆனால் அக்கறை இருக்குது. அக்கறை நாளடைவில் காதலாக ஆகிட போதுமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வீரா மன்னிச்ச மாதிரி நீ இந்த குடும்பத்தை வந்து மன்னிச்சிருவியா? ஏன்னா நாங்களும் நீயும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு வாரிசுன்னு உண்டாயிடும். என்ன நடக்கும் நீயே யோசிச்சுப்பாரு. அத்தை, அது மாதிரிலாம் எங்கள் 2 பேருக்குள்ளே எதுவும் நடக்கவே இல்லை. அப்புறம் எப்படிடி உன் பேச்சை கேட்டு அவன் அப்படியே வந்து அமைதியாக இருக்கான், சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? இதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தோணுது. அதெல்லாம் சீக்கிரட் அத்தை, நான்லாம் எதுவும் சொல்ல. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கண்மணி வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. மாப்பிள்ளை வந்து ஃபோன் அடிக்கிறாங்க பாண்டியனோட அம்மாவுக்கு. அவங்க வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. நான் தான் அரவிந்த் பேசுகிறேன், பொண்ணுக்கிட்ட பேசலாமான்னு சொன்னேன். வீராட்ட ஃபோனை வந்து கொடுக்குறாங்க. யாருமா லைனில் இருக்கா? நீயே பேசி பாருமா, உனக்கே நல்லா தெரியும்னு அப்படியே காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க. பேசுகிறத வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு சுத்தமாக வந்து ஒன்றுமே புரியல. என்ன இவங்க இப்படியெல்லாம் கேட்டுட்ருக்காங்க? யார் நீங்கள்? அதுவும் இப்படியெல்லாம் கேட்குறீங்க? என்னங்க இப்போ தாங்க உங்கள் கையில் மோதிரத்தெல்லாம் போட்டுவிட்டேன். நான் தாங்க அரவிந்த், உங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளை. இல்லை, வாய்ஸ் இது வரைக்கும் கேட்டது இல்லையா, ரெகக்னைஸ் பண்ணது இல்லையா, அதனால தான் என்ன எதுன்னு தெரில. அடுத்த 2-3 வாட்டி கண்டினியூஸாக அவங்கள்ட்ட பேசினா எல்லாம் தெரிஞ்சிடும். நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்ல. அது மாதிரி டெய்லி ஒரு 1/2 hour கிட்ட பேசினா நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது சுத்தமாக வந்து நம்ம வீராக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. மாறன்ட்ட வந்து பேசுகிறப்பெல்லாம் எவ்வளோ சிரிச்ச முகமாக இருப்பாங்க. என்னடா அது புது வகையான தலைவலியாக இருக்கேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வீரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் மாப்பிள்ளை பையன் வந்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வந்து லவ் பண்ணுற மாதிரியே தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சரிங்க எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் வேலைக்கு போகணும். என்னது வேலைக்கு போகணுமா? எங்கெங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம மாப்பிள்ளை உடனே வந்து நான் எங்கே வேலைக்கு போகிறேன்னு சொல்லியா, பகலில் மட்டும்தான் ராமச்சந்திரன் கடையில் மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருக்கேன், நைட்டு நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன்.
என்னது ஆட்டோ ஓட்டுறீங்களா? பாதுகாப்பாக இருக்குமா? நான் 3-4 மாதமாக அப்படி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ போனால் தான் எனக்கு சவாரி கிடைக்கும். நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. ஒரு பக்கம் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம வீரா. அப்பன்னு பார்த்து அவங்களோட ஞாபகம்லாம் வருது போல இருக்கு. மாறனோட ஒவ்வொரு ஞாபகமும் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு பின்னாடியே வந்து பாதுகாப்பாக வருவாங்க. அதை வந்து மிஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று டீ குடிக்கலான்னு போகிறப்ப அந்த கடைக்கார அண்ணன் வந்து கேட்குறாங்க, என்னம்மா உன் பின்னாடி ஒருத்தன் வருவானே, அந்த பையன் வரலையாங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்லைண்ணே அவர் இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா அவன் வரப்ப உன்னை நிம்மதியாக சந்தோஷமா ஓ மூஞ்சியை வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சந்தோஷமாக சிரிச்ச முகமா, இப்போ ஏம்மா உன் ஃபேஸ் வந்து பார்க்க டல்லாக இருக்குங்கிற மாதிரி கேட்டோன்னே, அப்படியா நான் தெரியுது, சரிம்மா பாருமா அப்படின்னு சொன்னேன். டீ குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கடந்து போகிறாங்க. ஒரு இடத்துல வந்து சோகமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒரு குல்ஃபி ஐஸ்காரங்க வந்து அப்படியே பக்கத்தில் நிற்கிறாங்க. என்னக்கா அண்ணன் வரலையா? அண்ணனுக்காக தான் வெயிட்டிங்கா? எப்போ வேணாலும் கேளுங்கக்கா, நம்ம கடையில் உங்களுக்கு குல்ஃபி வந்து ஃப்ரீ தான், அண்ணன் அப்புறமேட்டு பணம் கொடுத்துட்றேன்னாரு. இப்போ எதுவும் சாப்பிட்றீங்களா? இல்லைப்பா வேணாம், அண்ணன் இருக்கும்போது சாப்பிட்டா தானே மாசாக இருக்கும். சரி சரி புரியுதுக்கான்னு சொல்லி அப்படியே அவர் மட்டும் குல்ஃபி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் மாறன் வந்து ரொம்ப சோகமாக வந்து அவங்க அம்மாவோட நினைவு இடத்துல அப்படியே அசந்து தூங்குறாங்க. பார்த்துங்கம்மா, நான் எல்லாத்தையும் வந்து மறந்துட்டேம்மா. எனக்கான வாழ்க்கை எதுவுமே இல்லைன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. இன்றைக்கி சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும்னு சொல்லி நானும் வந்து முட்டி மோதி பார்த்துட்டேன். ஆனால் எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்துறதுலையே தான் குறியாக இருக்காங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா போதும், என் மனசை அப்படியே கஷ்டப்படுத்துறதுல தான் எல்லாரும் குறியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாறன் வந்து ஃபீல் பண்ணி உணர்ச்சி வசப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப வீரா வர வழியில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து நிப்பாட்டுறாங்க. என்னம்மா உனக்கு தெரிஞ்ச பையன் வரலையா? அவனை வந்து நாங்கள் அவ்வளோ அன்பா பாசமாக வந்து பார்த்துருக்கோம். எல்லாம் அந்த கஷ்டத்தெல்லாம் உனக்காக தாம்மா தாங்கிக்கிட்டு நைட் டைமில் தூங்காமல் உன் பின்னாடி பாதுகாப்புக்காக வந்துகிட்டு இருந்தான். சரிம்மா நீ சவாரி முடிச்சுட்டு சட்டுப்புட்டுன்னு வீட்டுக்கு வந்து போனோன்னே எல்லாரும் வந்து மாறனை பற்றி கேட்க கேட்க இவங்க அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. மாறன் கூட டீ குடிக்கிறப்ப எப்படி இருந்தோம், நம்ம ஃபேஸில் அப்படி இருந்துச்சு, சிரிச்ச முகமாக இருந்துச்சு, ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்ப இது மாதிரி நான் வந்து மாறனை வந்து மாட்டி விட்டப்பேன்னு சொல்லி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நம்மளால் அந்த மாப்பிள்ளை பையன்கிட்ட ஃபோனில் கூட கேஷுவலாக கூட பேச முடியல. அந்த அளவுக்கு நமக்கு பிடிக்கவே இல்லை. நமக்கு பிடிச்ச வாழ்க்கை மாறன் கூடயா, இல்லை பிடிக்காத வாழ்க்கை எல்லாரோட வீட்டு சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும் நினைக்கிறப்பா, ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வீரா, சே தப்பான முடிவு எடுத்துட்டோமோ, மாறன் இப்போ என்ன பண்ணுவாங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது. மாறன் இப்போ எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம வள்ளி வந்து டேய் காஃபியை குடுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் காலையில் 10 மணிக்கு ஏஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனது 10 மணிக்கு எழுந்திருக்கிறியா? ஆமாம் நான் 10 மணிக்கு தான் எழுந்திரிக்க போகிறேன், அண்ணன் வரப்போகிறாரு எந்திரின்னொன்னே அப்படி எழுந்திரிச்சாங்க. நிம்மதியாக தூங்க விடுவியா? காதல் வெளியில் நானே வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் எழுப்பி விட்டுக்கிட்டு இருக்க? ஆமாண்டா, இந்த காலத்து பசங்களாம் எப்படி இருக்காங்க, அவங்கள மாதிரி நீ சிரிச்ச முகமாக இருப்பியா? அடுத்த பொண்ணை பார்த்து எதுவும் செட் ஆகுமான்னு சொல்லி யோசிப்பியா? அதை விட்டுட்டு திருப்பியும் நீ மாட்டும் யோசிச்சிட்டே இருந்தா என்ன? அப்போனா இந்த பொண்ணை மறந்துட்டு இன்னொரு பொண்ணை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். சரி நானும் ட்ரை பண்ணுறேன். ஆனால் இந்த பொண்ணு மேலே வச்ச அன்பு பாசத்தை திருப்பி நானும் அந்த பொண்ணு மேலே வைக்க முடியுமா? முடியாதுல்ல. இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாதுங்கிற மாதிரி பேசும்போது, நானும் பார்த்தேன்டா வீரா நிச்சயதார்த்தத்தில்